والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والخاتم نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, 12ஆம் வகுப்பு தேர்விலே தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் தற்கொலை செய்து விடுகிறார்கள். அதே போல 10ஆம் வகுப்பு தேர்வுலையும் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் மார்க்கு குறைஞ்சிட்டு நான் உடனே செஞ்சிடறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் ரீடெஸ்ட் எழுதி பாஸ் ஆகிடறான். நான் மறுமையினுடைய டெஸ்ட் அப்படி கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல மறுமையில தோல்வி அடைஞ்சோம் என்று சொன்னால் மறுமையில நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கக்கூடிய அந்த நேரத்துல மனிதன் புலம்புவானா, நான் இறந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடாதா, அப்படியா இருக்க கூடாதா, இப்படியா இருக்க கூடாதா புலம்பக்கூடிய மனுஷன் அல்லாஹ் இடத்துல சொல்லுவானா, வேடிக்கையான விஷயம், அல்லாஹ் இடத்துல சொல்லுவானா, நான் உலகத்துல சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன், அல்லா என்ன விட்டுரு. ஆடா அல்லாஹ் தானடா அந்த சொத்தை உன்கிட்ட கொடுத்தான். மறுமையில நரகவாசி என்ன சொல்லுவானா அல்லாஹ் இடத்துல, நான் உலகத்துல சேர்த்து வச்சிருக்க சொத்தை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன், என்ன விட்டுரு அல்லான்னு சொல்லுவானா. அங்க ரீடெஸ்ட் எழுத முடியாது, மறுபடியும் ஒரு பரீட்சை எழுத முடியாது, தற்கொலை பண்ணிட்டா அதோட தீர்வு கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இதைத்தான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நரகத்தை கொண்டுதான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நரகத்துக்கு போயிடாதீங்க, நரகத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி போட்டுதான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஷைத்தானை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கணும். ஷைத்தான் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான், அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான், படத்தை ரப்புலேயே சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். நம்ம சாதாரணமா விளங்கி வச்சிருக்கிறோம். ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லா நபிமார்களையும் பார்த்துட்டான், எல்லா ரசூல்மார்களையும் பார்த்துட்டான், சஹாபாக்களை பார்த்துட்டான், இப்லீஸ் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டான். எல்லாருடைய ஈமானையும் ஆட்டங்கான வச்சவன் ஷைத்தான், இப்லீஸ். நம்முடைய ஈமான ஆட்டங்கான வைக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவன் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எச்சரிக்கை செய்தாங்க. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் நரகத்தை தான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதைத்தான் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயன்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா. ஹுதமானா என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ஹுதமானா என்ன தெரியுமா? நாருல்லாஹி மூக்கதா, நெருப்பை கொண்டு மூட்டப்பட்டது, நெருப்பை கொண்டு மூட்டப்பட்ட நரக நெருப்பு ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். நரகமானது தன்னுடைய வெப்பத்தினால் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான வெயில், கடுமையான வெப்பம் என்ன தெரியுமா? அந்த நரகம் விடக்கூடிய பெரும் மூச்சு, தாங்க முடியல இந்த வெயில. ஃபேன் இல்லைன்னா 2 ரக்கா தொட மாட்டேங்கிறோம். வர்றோம் பிள்ளையில, கரண்ட் இல்லையா பின்னாடி போயிடுறோம், தொட மாட்டேங்கிறோம். யோசிச்சு பாருங்க, நரக நெருப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எப்படிங்க உதாரணமா சொல்லி காட்டுறான்? கொசுவினுடைய ரக்கையை விட அற்பமானது என்று இந்த உலக வாழ்க்கையை சொல்லி காட்டுறான். உண்டா இல்லையா? இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்னது? கொசுவினுடைய ரக்கையை விட அற்பமானது. மலைக்கு உதாரணமா சொல்லி காட்டுறான். இப்படி இந்த உலக வாழ்க்கை அற்பமாக சொல்லி காட்டுறான். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னார், அற்பமான இந்த உலகம் தாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல ஒரு சுட்டு கூட அல்லாஹ் தண்ணி குடிக்க போறது கிடையாது. அற்பமான உலகம் தான். இந்த உலகத்தில் மாறு செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு சொட்டு கூட அல்லாஹ் தண்ணி கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒரு அந்நியனை போல, ஒரு பிரயாணியை போல, ஒரு வழிபோக்கனை போல இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஒரு சாட்டை அளவு, ஒரே ஒரு சாட்டை அளவு சுவனத்தில் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவுங்க இருக்கும்? ஒரு ஜான தரவுதான். ஒரு சாட்டை அளவு சுவனத்தில் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் விட சிறந்தது. சுவனத்தில் ஒரே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைத்தால் அல்லாஹ் அக்பர். யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சுவனத்திற்காக, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பட்டோலையை பலகரத்தில் குடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக முற்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரணப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹுக்காக தூக்கி எறிந்துவிட்டு மறுமைக்காக முற்றிலும் தயாரானோம் என்று சொன்னால் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நமக்கு கொடுத்து சுவனபதிகளில் ஒரு நபராக நம்மை அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر.